சிவபெருமானினுடைய பாதம் இருக்கக்கூடிய ஒரே கோவில். காசிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு பாதத்தை வழிபாடு செய்தால் 7 தலைமுறை சாபம் நீங்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ருத்ர பாதத்தை வழிபாடு செய்தால் அதை விட 3 மடங்கு சக்தி அதிகம். அதாவது 21 தலைமுறை சாபத்தையும் போகக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவெண்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில். காசிக்கு இணையாக சொல்லப்படக்கூடிய கோவில்கள் திருவையாறு ஐயாரப்பன் கோவில், மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோவில், திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில், திருசாய்க்காடு சாயாவனேஸ்வரர் கோவில், திருவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி கோவில், திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில். இந்த 6 ஸ்தலங்களும் பார்த்தீங்கன்னா காசிக்கு நிகராக சொல்லப்படக்கூடிய ஒரு கோவில்கள். காசிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கங்கா தீர்த்தத்தில் நீராடி விஸ்வநாதரை வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் பாவ விமோசனங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறோமோ அந்த எல்லா பலன்களும் பாவ விமோசனங்களும் இந்த காவிரி கரைத்தலங்களில் இருக்கக்கூடிய 6 கோவில்களும், அதாவது காசிக்கு நிகராக சொல்லப்படக்கூடிய இந்த கோவில்களில் வழிபாடு செய்யறதுனாலையும் அந்த எல்லா பலன்களும் பாவ விமோசனங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த 6 ஸ்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் தான் இப்போ நம்ம இருக்கோம். வணக்கம் நண்பர்களே, இந்த கோவிலை பற்றி முழுவதுமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கோவிலுக்கு உள்ளே வந்ததும் கொடிமரம், கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே விநாயகர், வெளிப்புறத்துலேயே பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் 2 தீர்த்த குளம் இருக்குது. அதே மாதிரி கோவிலுக்கு உள்ளே போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு பின்புறத்தில் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல சந்திர தீர்த்தம்னு இன்னொரு தீர்த்த குளமும் இருக்குது. நவகிரகங்களில் புதனுக்கு உரிய ஸ்தலம்னு சொன்னோம். புதன் பகவான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்விக்கு அதிபதி. அவருக்கு ஒரு முறை தோஷம் ஏற்பட்டிருக்கு. அவருடைய பாவங்கள் நீங்கிறதுக்காகவும் கிரக அந்தஸ்து பெறுவதற்கும் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய இடங்களுக்கு போயிருக்காரு. ஆனால் இறுதியாக அவர் வந்து சேர்ந்தது தான் இந்த திருவெண்காடு ஸ்தலம். இங்கே 3 குளங்கள் இருக்கு இல்லையா, சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம்னு 3 தீர்த்த குளம் இருக்குது. இந்த தீர்த்த குளங்களில் புதன் பகவான் நீராடி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தையும் புரிஞ்சிருக்காரு. அவருடைய தவத்தில் மகிழ்ந்து போன சிவபெருமான் அவருக்கு கிரக அந்தஸ்தையும் தராரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தனி சன்னதியும் இருக்குது அவருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புதன் பகவானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் புதன் திசை அப்படிங்கிறது 17 வருஷங்கள் நீடிக்குமாங்க. அதனால தான் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 17 அகல் விளக்குகளை ஏற்றி 17 முறை புதன் பகவானை சுற்றி வர சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்களில் நீராடி புதன் பகவானை தரிசனம் செய்யணும். வளர்பிறை புதன்கிழமைகள்லையோ அல்லது புதன் ஹோரையிலையோ இல்லைன்னா புதன்கிழமை காலையில் இல்லைன்னா மாலை நேரங்களில் வழிபாடு செய்கிறது மிகவும் விசேஷம். ஆனால் இந்த ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா நேரடியாக புதன் பகவானை வந்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க. முதல்ல மூலவராக இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரரையும் அம்பாள் பிரம்ம வித்யாம்பியையும் அதற்கப்புறமா அகோர மூர்த்தியையும் தரிசனம் பண்ணதற்கு அப்புறமா தான் புதன் பகவானை வழிபாடு செய்யணும். இந்த சந்திர குல தீர்த்தம் இருக்கு இல்லையா, இந்த தீர்த்த குலத்துக்கு எதிர் திசையில் தான் பார்த்திங்கன்னா புதன் பகவானுடைய சன்னதியும் பிரம்ம வித்யாம்பிகை அம்பாளுடைய சன்னதியும் இருக்குங்க. சில குழந்தைகளுக்கு கல்வியில் மந்தமாக இருப்பாங்க, சில குழந்தைங்க பேச்சு திறன் குறைவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் வியாபார விருத்தி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் முக்கியமாக வழிபட வேண்டியது புதன் பகவானை தான். புதன் பகவானை ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அலிகிரகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா ஆண் கிரகமாக அருள் பாலிக்கிறாரு. இவரை வழிபாடு செய்யறதுனால திருமண தடைகளும் விலகும், செல்வ செழிப்பும் உண்டாகும், தொழிலில் முன்னேற்றமும் இருக்கும். இந்த சந்திர தீர்த்த குலத்துக்கு பின்புறத்தில் பார்த்திங்கன்னா விநாயகருடைய சன்னதி இருக்குது. ஆலமரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் சன்னதி இருக்கும். அதற்கு எதிர்ப்புறத்தில் தான் பார்த்திங்கன்னா ருத்ரபாதம் இருக்குது. ருத்ரபாதம் அப்படிங்கிறது சிவனுடைய பாதம்.
இந்த பாதத்தை யார் ஒருத்தரவங்க வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய 21 தலைமுறை பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். காசியில் இருக்கக்கூடிய விஷ்ணு பாதத்தை வழிபாடு செய்தால் 7 தலைமுறை பாவங்கள் தாங்க நீங்கும். ஆனால் இங்கே திருவெண்காடு தலத்தில் இருக்கக்கூடிய ருத்ர பாதத்தை வழிபாடு செய்கிறதுனால அதை விட 3 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அதாவது 21 தலைமுறை பித்ரு சாபங்கள் எல்லாமே நீங்கும். இது பிரம்ம வித்யாம்பிகை அம்பாளுடைய சன்னதி. இதற்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நந்தி பகவானை பாருங்களேன், வலது பக்கத்தில் திரும்பி நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த அம்பிகை பிரம்மனுக்கு கல்வியை உபதேசம் பண்ணதுனால தான் இவர்களுக்கு பிரம்ம வித்யாம்பிகை அப்படிங்கிற திருநாமம் வந்திருக்கு. இவர்களை வழிபாடு செய்கிறதுனால கல்வியில் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். காரணம், இவங்க கல்விக்கு அதிபதியாக இருக்கிறாங்க இந்த ஸ்தலத்தில். ஸ்வேதாரண்யேஸ்வரர். ஸ்வேதம் அப்படிங்கிறது வெள்ளை, ஆரண்யம் அப்படிங்கிறது காடு. ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதுமே பார்த்திங்கன்னா வெண்மையான மரங்களை கொண்ட காடாக இருந்திருக்கு. அதை தான் திருவெண் காடு அப்படின்னும் சொல்கிறாங்க. அந்த வெள்ளை நிற காட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் அருள் பாலித்ததுனால தான் ஸ்வேதாரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்தை ஆதி சிதம்பரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு முன்பே சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் ஆனந்த தாண்டவம் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுனால ஆதி சிதம்பரம் அப்படின்னு கூட இந்த கோவிலை சொல்கிறாங்க. அடுத்ததாக பிள்ளை இடுக்கி அம்மனை பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் ஒரு முறை இந்த பகுதிக்கு வரும் பொழுது ஊரெல்லாம் சிவலோகம், மணலெல்லாம் சிவலிங்கம், பார்க்குற இடம் எல்லாமே சிவபெருமானாக தெரியறதுனால அவர் அந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கு அஞ்சு அம்பாலை கூப்பிடுறாரு. அம்பாலே அப்படின்னு நினைக்கும் பொழுது அம்பாள் தோன்றி சம்பந்தரை ஞான குழந்தையாக இடுப்பில் தூக்கிட்டு வரக்கூடிய காட்சி தான் இந்த பிள்ளை இடுக்கி அம்மனுடைய காட்சியாக பார்த்துட்ருக்கோம். இந்த பிள்ளை இடுக்கி அம்மனு வழிபாடு செய்யறதுனால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சந்திர தீர்த்தம்னு இந்த 3 தீர்த்த குளத்திலையும் நீராடிட்டு அதற்கப்புறமா பிள்ளை இடுக்கி அம்மனை பார்த்து அவர்களுக்கு 9 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக பிள்ளை இடுக்கி அம்மனுடைய அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது.
கோவிலில் பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு, 3 மூர்த்திகள், அதாவது ஸ்வேதாரண்யேஸ்வரர், அகோரமூர்த்தி, நடராசர்னு 3 மூர்த்திகள் இருக்காங்க. அதே மாதிரி 3 அம்பிகைகள், பிரம்ம வித்யாநாயகி, துர்க்கை, காளி அப்படின்னு 3 அம்பிகைகளும் இருக்காங்க. அதே மாதிரி 3 தல மரங்கள், வட ஆலமரம், கொன்றை மரம், வில்வ மரம்னு 3 மரங்களும் இருக்குது. அதே மாதிரி 3 தீர்த்தங்களும் இருக்குது. சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம்னு 3 தீர்த்தங்களும் அமைய பெற்றது இந்த கோவிலுடைய தனி சிறப்பு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரம்ம சமாதி இருக்குது. அடுத்ததாக இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அகோர மூர்த்தியை பார்க்கலாம். இந்தியாவில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத வகையில் 8 கைகளில் ஆயுதங்களோட கூடிய கரிய திருமேனி வடிவத்தோட அகோர மூர்த்தியை தரிசனம் பண்ணலாம். சிவனினுடைய 64 வடிவங்களில் 43வது வடிவம் தான் அகோர மூர்த்தி வடிவம். மருத்துவ அசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் செய்யறதுக்காக தான் சிவபெருமான் இந்த அகோர வடிவத்தை எடுத்திருப்பார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள்லையும், அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் அகோரமூர்த்திக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். இந்த அகோரமூர்த்தி சன்னதிக்கு நேர் எதிரில் ஸ்வேத மகாகாளி 8 கரங்களோட அருள் பாலிக்கிறாங்க தனி சன்னதியில். தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் காவிரி வடகரை தலங்களில் இருக்கக்கூடிய 11வது சிவஸ்தலம் தான் இந்த திருவெண்காடு ஸ்வேதாரணீஸ்வரர் கோவில். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியை அருள் பாலிக்கிறாரு. சிவபெருமான் 1008 விதமான தாண்டவங்கள் புரிந்த திருத்தலம் அப்படிங்கிறதுனால ஆதி சிதம்பரம்னு இந்த கோவிலை சொல்கிறாங்க. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்த தலம். அந்த ஆனந்த தாண்டவத்தின் போது அவருடைய 3 கண்களிலிருந்தும் சிந்தக்கூடிய நீர்த்துளிகள் தான் அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம்னு 3 தீர்த்தங்களாக இந்த கோவில்களில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நந்தியுடைய உடலில் பார்த்திங்கன்னா 9 துளைகள் இருக்கும். அதற்கு காரணம், மருத்துவசுரனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் நந்தியை அனுப்புவார். மருத்துவன் என்ன பண்ணுவார், மாய சூலத்தை நந்தியின் மீது ஏவ அந்த சூலம் நந்தியுடைய உடலில் பார்த்திங்கன்னா 9 இடங்களில் துளை விட்டு வெளியே போகும். இதை அறிந்த இறைவன் அவரே அகோர மூர்த்தியாக அவதாரம் எடுத்து வந்து அந்த மருத்துவசுரனை அழிக்கிறார். இதை உணர்த்தும் வகையில் இன்றைக்கும் சுவாமிக்கு எதிரில் இருக்கக்கூடிய நந்தியுடைய உடம்புல 9 துவாரங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் காலையில் 5 மணிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், மாலை நேரங்களில் 4 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும்.
வினை தீர்க்கக்கூடிய அகோர மூர்த்தியும் கலை தரக்கூடிய புதன் பகவானும் வாழக்கூடிய திருவெண்காட்டுக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது போயிட்டு வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய பிறவி பிணி கண்டிப்பாக நீங்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் யாராவது இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.